எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாலே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான் இருக்கும். ஏன் அந்த ஹாப்பி ஃபீலிங்? நம்ம ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம். அப்போ நம்ம ஒரு புது கோல் செட்டப் பண்ணி நம்ம லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது நம்ம எதிர்பார்த்து இருப்போம். அதனாலதான் நமக்கு புத்தாண்டுனாலே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. புத்தாண்டுனாலே நம்ம லைஃப்ல ஏதாவது புதிய விஷயங்கள் நடக்காதா, ஏதாவது புது மாற்றங்கள் வராதான்னு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் இருக்கும். ஏன்னா புத்தாண்டுல தான் பொதுவா எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. என்னென்ன எடுப்பாங்கன்னா, நான் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்க போறேன், கெட்ட பழக்கத்தை நிறுத்த போறேன் அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்லயே ஒவ்வொரு சேஞ்சஸ இந்த புத்தாண்டுல கொண்டு வருவாங்க. இந்த கிரக நிலைகள் 27 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இத பத்தி தான் டீடைலா நம்ம மோசஸ் ஐயா கிட்ட இந்த புத்தாண்டு நட்சத்திர பலனா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் என் உயிரான ஈசனை வேண்டி இந்த 2026ஆம் ஆண்டு 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது, ஏன்னா இங்க நன்மை தீமை என்பதை காட்டிலும் நன்மை என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவும், தீமை நம்மளை சுத்தி வருதுன்னா அதை நம்ம எதிர்கொண்டு அதையும் நன்மையாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியா தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு தான் நமக்கு ஆன்மீகத்தோட துணை வேணும்னு நம்ம சொல்றது. ஏன்னா நன்மையும் தீமையும் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. ஸோ நன்மை வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்குவோம், நம்மளை சுத்தி நன்மையற்ற விஷயங்கள் வரும்போதும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதை நன்மையாக மாத்திக்கணும். ஸோ அப்ப எப்பொழுதும் நம்மளை சுத்தி ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய ஆன்மீகத்தோட துணை, குருவோட அருள் வேணும், நம்மளோட பெற்றோர்களோட ஆசை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விஷயத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? ஸோ இந்த பவர் யார் யாருக்கெல்லாம் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லை என்ன பண்ணா இந்த பவர் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஆண்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நிறைய, ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இது எல்லாமே சஞ்சரிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே குருவோட வீட்டுல இருக்காங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் பாத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நிறைய, அதாவது என்னன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பா வச்சுக்கணும். ஸோ இந்த பொதுவாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வத்தை நோக்கி பயணம், ஏன்னா நிறைய ஆன்மீக சில பயணங்கள் இருந்தவங்க எல்லாமே இப்ப குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டம் 2026 அதி முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். அப்படி இல்லைனாலும் இன்னைக்கே நீங்க உங்க குலதெய்வ வழிபாடை தொடங்கிடுங்க. ஏன்னா இந்த 2026 இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா எப்பொழுதும் என்ன, குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் இறை அருளை பெற முடியும். ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ அதனால உங்களுடைய உறவுகளுடன் ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்க. இந்த 2026 உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் என்ற தகவலுடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அவங்க லைஃப்ல பணம் வருமா, பணம் வரணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை வழங்க போகுது, இதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த ஒரு அழுத்தம், குறிப்பா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயா வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, இந்த வருஷமா வேலை கிடைக்கும். ஏன்னா கடந்த ஆண்டுல வேலையினால வேலையே பிரச்சனையா இருந்திருக்கும். வேலை நிறைய பேர் என்ன இருக்கும், வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகும்போது வேலை இல்லாம இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இந்த ஆண்டாவது இவங்களுக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஏன்னா
நீங்க என்ன பண்ணணும்னா பழைய வேலையை நிறைய பேர் பழைய இடத்துல கூப்பிடுவாங்க. எந்த இடத்துல வேலை செஞ்சாங்களோ அதே இடத்துக்கு திருப்பி வான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டாலும் நீங்க தாராளமாக போகலாம். போகும்போது தெளிவா பேசிக்கிட்டு போகணும். அவ்வளவுதான். என்னன்னாக்க உங்களோட சம்பளம் மற்ற விஷயத்தெல்லாம் பேசிட்டு போகணும். வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு போய் எங்கேயாவது ஒரு விதத்துல லாக் ஆவதற்கான வாய்ப்புகள். ஆனா எங்க வேலை செய்தாலும் சரி, இந்த 1, 2, 3 பாதத்தில் இருக்கிற வேலையில ஒரு அழுத்தமான சூழல் தான் இந்த மே மாதம் வரையும் இருக்கும். ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக மாறும். அப்போ புனர்பூசம் 1, 2, 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலை சார்ந்த அழுத்தத்தோடு தான் பயணிக்கக்கூடியதா இருக்கு. இல்ல வேலையே ஒரு அழுத்தமா இருக்கும். அதே கடக ராசியில் இருக்கிற புனர்பூசம் 4வது பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிறைய வேலை மாற்றம் இருக்கும். வேலையே பார்த்தீங்கன்னா வெளியூர் வேலைக்காக வெளியூர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலைக்காக நிறைய விஷயங்கள் மாறுவாங்க. வேலையே சில பேருக்கு என்னன்னாக்க வேலையை விட்டுட்டு அதனால வேலையில பார்த்தீங்கன்னா ஏதாவது தொந்தரவு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். ஸோ கடந்த ஆண்டே வந்திருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை மாற்றம் இல்லை வேலையில சேஞ்சஸ் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். ஆனா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்க கொஞ்சம் என்னன்னாக்கா நண்பர்களுடன் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு. ஸோ நண்பர்களே எதிரி ஆவான். ஸோ அதனால நட்பு வட்டத்தை கொஞ்சம் சரியா வச்சுக்கணும். ஏன்னா அதன் மூலியமாகவும் சில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை உங்க நண்பருக்கு கிடைக்கவும். மேலும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயத்துல புதிய ஒரு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆண்டு அதிகமா இருக்கு. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2027 ஆங்கில புத்தாண்டு என்ன விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது? அவங்களுக்கு இந்த வாட்டி திருமண பாக்கியம் இருக்கா? திருமண பாக்கியம் அவங்க லைஃப்ல நடக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு யோகமான ஒரு ஆண்டுன்னு சொல்ல முடியும். ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து தொழில் ரீதியான முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைக்க போகுது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஜொலிக்கக்கூடியவர்களாக தான் இந்த பூச நட்சத்திரக்காரங்களும் இந்த ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தொழில் சிந்தனை எல்லாத்தையும் வேகமாக செய்யணும். ஒரே நாளில் அப்படியே ஓவர் நைட்ல அம்பானி ஆகணும் இப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற வேகமும் இருக்கும். ஸோ அந்த வேகத்தோட சேர்ந்து உங்கள் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா தொழில் சூப்பரா இருக்க போகுது. உங்களை சுத்தி வருமானம் எதிர்பார்த்த அந்த வருமானங்கள் வந்து மிக சிறப்பா இருக்க போகுது. அப்போ என்னன்னாக்கா 2 விஷயத்துல மட்டும் பூச நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனம். ஒன்று உடல்நிலையில் மிகப்பெரிய ஒரு கவனம் தேவை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் அக்கறை செலுத்துறீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ஜரி வரையும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே உடல்நிலையில் அக்கறை செலுத்தி நீங்க எது பண்ணீங்கன்னா நீங்கள் சம்பாதித்த விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 உங்களுக்கு அமைச்சுக்கூடும். ஏன்னா ஒரு நல்லது ஒன்று நடக்கும் போது ஒரு கெட்டது ஒன்று எங்கேயாவது ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து என்னன்னாக்கா உங்கள் உடல்நிலையில் மிக கவனம் தேவை. நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சித்தர்கள் சமாதி உள்ள சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது மாதிரி நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக்கி மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. ஸோ அதனால வாய்ப்பு கிடைச்சுன்னா சித்தர்கள் வாசம் செய்த சிவாலயங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை மிகுந்த யோகம் நிறைந்ததாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இந்த 2026 மாத்தி தரும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க லைஃப்ல எப்படி இருக்க போகுது? அவங்க லைஃப்ல புது நபர்கள் வருகை ஏதாவது இருக்குமா? அவங்க அந்த புது நபர் அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்கன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போராடுறது வந்து ரொம்ப இலகு. ஏன்னா வாழ்க்கையில 1000 போராட்டங்களை கடந்துதான் வந்திருப்பாங்க. இந்த 2026 அந்த போராட்டத்துக்கான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கு. அப்ப பதில்னா ஈஸியா வந்துருமான்னு அதையும் நீங்க கொஞ்சம் போராடி தான் பெறணும். ஸோ அதனால எல்லா விஷயங்களிலும் ஒரு தடைக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றி என்ற மாதிரி சிறிய தடை தாமதங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல வரும். குறிப்பா நிறைய பேருக்கு என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வரும். சில பேருக்கு என்னன்னாக்கா அந்த என்ன சொல்லுவோம் ஒரு சட்ட திட்டங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சிறிய தடையாக இருக்கும். ஸோ அந்த தடையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அந்த ஆற்றல் என்பது உங்களுக்கு உங்களுடைய இறை வழிபாட்டின் மூலமே கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு. அதனால என்னன்னாக்கா இந்த ஆண்டு உங்கள் குலதெய்வத்தை நல்லா பிடிச்சிக்குங்க. ஸோ குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் குலதெய்வத்தை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2020.
ஸோ உங்களோட குலதெய்வ வழிபாட்டின் மூலயமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடைகளை எல்லாத்தையும் அப்படியே வெற்றி மாலைகளாக நீங்கள் முடிசூட்டி கொள்ளலாம். ஸோ அதனால இந்த ஆண்டு 2026 ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலயமாக உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் ஏற்படும். தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். நிறைய பேர் வேலை தேடுறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியூர் வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் எனக்கு வேலை தேடி வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான எண்ணங்கள் அதிகமாக மாறும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வெளியூரில் போய் வேலை செய்யும் போது அந்த தடையே உங்களுக்கு வெற்றிக்கெல்லாம் மாறும். அப்படின்றதான் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டை இப்பொழுதே தொடங்குங்க. இந்த ஆண்டு ஆரம்பமே வெற்றி முகத்தோடு ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நன்மையாக